Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். சரி, கௌதமும் இலக்கியாவும் கார்ல கிளம்பின உடனே எனக்கு தகவல் கொடு. ஓகே மேடம். இலக்கியா, பிறந்த நாளைக்கு புது கார் ஓட்டுறியா? இருடி, ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு நான் பண்றேன். வாங்க போலாம். வண்டி யார் பேர்ல எடுத்திருக்கீங்க? இதோ என் வைஃப் இலக்கிய பேர்ல தான் எடுத்திருக்கேன். இவங்க தான் காருக்கு ஓனர். ரொம்ப சந்தோஷம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றறி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. அம்பிகையின் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே சகல பலமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. இந்த சாவி எடுத்து உங்க வீட்டுக்காரமாட்ட கொடுங்க. கொடியே இளவஞ்சிக்கும் பரியே மறையின் பரிமளமே பனிமாலிமைய பிடியே பிரமன் முதலால் தேவரை பெற்று அம்மே. சொல்லுங்க மேடம். அங்க என்ன நடக்குது? மேடம், பூஜை முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. சரி, கார் போனதை எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். அடியேன் இருந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொண்டாளேன். அம்மா, பூஜை முடிஞ்சது. எலுமிச்சம்பழத்து மேல காரை ஏத்தி நீங்க எடுத்துட்டு போங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். வாங்க. இந்தாங்க, நீங்களே கார் எடுங்க. நான் கார் எடுக்கவா புது கார் வாங்கணும்? நீங்க எடுங்க மேடம். ஐயோ, நானா? என்னாலலாம் முடியாதுங்க. ஏன்? ஏங்க, இப்பதான் நான் ஓட்டி பழகி இருக்கேன். அதுக்குள்ள புது காரை நானே ஓட்டவா? நான் மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே டிரைவ் பண்ணுங்க. இந்தாங்க. இது உன்னோட புது கார். பூஜை முடிச்சு முதல்ல நீ தான் ஓட்டணும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? நீ தைரியமா ட்ரை பண்ணு. சரி வா, உட்கார். ஏங்க, வா உட்கார். ஏங்க, உள்ள போ. சரி, ஸ்டார்ட் பண்ணு. கௌதம், என்ன ரொம்ப பயமா இருக்கு கௌதம். ஐயா, என்னமோ புதுசா கார் ஓட்டுற மாதிரி இப்படி பயப்படுற? கொஞ்ச நாள் டச் விட்டு போனதுக்காக இப்படியா? நீ தைரியமா ஓட்டு. கம் ஆன். சூப்பர். அப்படியே ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மெல்ல மூவ் பண்ணு. அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்ளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? போ. அப்படியே செகண்ட் கியர் போடு. மேடம். என்னாச்சு? மேடம், கார் கிளம்பிருச்சு. அப்படியா? சரி சரி, காரை ஓட்டுறது யாரு? மேடம், இலக்கியா தான் ஓட்டுறாங்க. கார் கலரு? நேவி ப்ளூ மேடம். கார் நம்பர்? அப்ப சரி, இனிமே மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ போனை கட் பண்ணிட்டு உடனே இந்த பக்கம் வா. ஓகே மேடம். அடடா, சும்மா ஒரு ரேசர் மாதிரியே ஓட்டுறீங்க. சும்மா என்ன ஓட்டாதீங்க கௌதம். நானே புது காரை முதல்ல ஓட்டுறேங்கிற பயத்துல இருக்கேன். ஸ்டியரிங்க புடிச்சதும் உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. இதுல நான் கார் ரேசரா? இந்த பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூப்பரா தான் ஓட்டுற. அப்படியே காரை ஓட்டி பார்ட்டி ஹாலுக்கு போயிடு. ஐயோ, அவ்வளவு தூரமா? என்னாலலாம் முடியாதுப்பா. எல்லாம் முடியும், ஓட்டு. கௌதம், இன்னும் காரை காணோம். ஹலோ பர்த்டே பேபி,
இவ்வளவு ஸ்லோவா ஓட்டினா கார் சைக்கிள்ல போறவங்க கூட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். கொஞ்சம் ஆக்சிலரேட்டரை நல்லா அழுத்து. பயமா இருக்கு கௌதம். சும்மா அதே சொல்லிட்டு இப்ப ஸ்பீட அழுத்த போறியா இல்லையா? ஆக்சிலரேட்டர் அழுத்து. கௌதம் டர்னிங் வருது கௌதம், பயமா இருக்கு. பிரேக்க போடு. கார் வந்துருச்சு. வாடி இலக்கியா, வா. ஐயோ கௌதம், ஏய் இலக்கிய என்ன பண்ற? கௌதம் பிரேக் அழுத்து. யாரோ ரோட கிராஸ் பண்றாங்க கௌதம். இலக்கிய ஐயோ, பிரேக் அழுத்து. தள்ளுங்க, குறுக்க வராதீங்க. என்ன பண்ற? பிரேக் அழுத்து. பிரேக் 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 அழுத்து. ஐயோ அங்க என்னாச்சு? கௌதம் யாரையும் இடிச்சிட்டேன் கௌதம். ஏய் ஏய் இரு இரு இரு. நீ இறங்காத இறங்காத இறங்காத. இல்ல கௌதம். நீ இறங்காத. சரி நான் சொல்றத கேளு. வெயிட் பண்ணு. கௌதம் உயிர் இருக்கிறது கஷ்டம் தான், அதான் பேச்சு புச்சலாம் கிடக்க. யோ அநேகமா ஒரு பொண்ணை கொண்டுயா? இல்லங்க அது வந்து என்னையா வந்து போயிடு? புது கார் வாங்கி ஓட்டினா யார் மேல வேணா மோதுவியா? இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. கௌதம் ஏய் இலக்கிய உள்ள இரு. கௌதம் இவனை விடுங்க. காரை ஓட்டுன பொண்ணு உள்ள சொகுசா உட்கார்ந்திருக்கா பாருங்க. அவளை வெளியே இழுத்து போட்டு 4 சாத்து சாத்தலாம் வாங்க. வேணா வேணா வேணா. இருங்க இருங்க இருங்க. ப்ளீஸ் 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 அவளை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. அவங்க இன்னோசன்ட்ங்க. கௌதம் யோ ஒரு பொண்ணு மேல இப்படி அநியாயமா மோதிட்டீங்களேயா? அவளை விட்டுட்டு ஓட்டுனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏய் கதவு தர ஃபர்ஸ்ட். கதவு தரமா? ஹலோ ஹலோ இந்த பாருங்க. நாங்க வேணும்லாம் இடிக்கலங்க. அவங்க தான் குறுக்க வந்துட்டாங்க. யாருக்கிட்ட கதை விடுற? தா இவ்வளவு ஸ்பீடா வந்தா யாரும் தப்பிக்க முடியும்? ஷோ ஏய் கீழ இறங்க போறியா இல்லையா? இறங்குமா. முதல்ல உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா இல்லையா? இருங்க 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 இருங்க. இல்ல இப்பதான் புது கார் வாங்கி ஓட்ட கத்துக்கிறியா? இருங்க கீழ இறங்குறல. கொஞ்சம் அமைதியா இறங்குங்க. இருங்க. இறங்குங்க. ஏய் இருங்க ப்ளீஸ். இலக்கா நீ இறங்காத நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க. இது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட். இதுல யார் மேலயும் தப்பு இல்ல. அடிபட்டவங்கள முதல்ல ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். வழிய விடுங்க. ஓஹோ அந்த சாகுல தப்பிச்சு ஓடிலான்னு பாக்குறியா? ஏங்க. அவளை இறங்க சொல்லியா? இத பாருங்க. அடிப்பட்ட பொண்ணுக்கு ரத்தம் வர்ற மாதிரி இவளுக்கு மூஞ்சில வர வச்சாதான் தெரியும். ஏய் நான் சொன்னா இறங்கு. கேளுங்க. இல்ல ஏய் தூக்க உட்கார்ந்திருக்க. இலக்கா உள்ளே இரு. ஹலோ ஹலோ ப்ளீஸ்ங்க. அவங்க என் வைஃப் தான். நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன? அடிபட்ட பொண்ணை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. வாங்க. யோ இரியா இல்லையா? இரியா. அடிபட்டவங்களை காப்பாத்துனுங்க. வாங்க வாங்க. ஐயோ ஏம்மா, இங்க பாருங்க. அஞ்சலியா? கௌதம் என்னாச்சு கௌதம்? அது இலக்கா அடிபட்டது அஞ்சலிக்கு. என்ன சொல்றீங்க கௌதம்? அஞ்சலியா? அவ எப்படிங்க? தெரியலையே. நல்லா அடிபட்டு மயங்கி கிடக்குறேன். ஐயோ இருங்க நான் வரேன். ஏய் இரு. நீ வர வேணாம் வர வேணாம். நான் பாத்துக்கிறேன். நீ உள்ளே ஏறு. கௌதம் உள்ளே ஏறு. ஏய்யா இறங்க. உங்களை தடுக்கற? இறங்க நீ. ஹலோ இருங்க சார் இருங்க. டேய் இவங்களை பிடிச்சி போலீஸ்ல கொடுத்தா இனிமே காரை எடுக்க முடிய அளவுக்கு பண்றாங்க. டேய் கார் அடிச்சு நொறுக்கிடலாம்டா. அதான் உங்களுக்கு புத்தி ஒரு வரும். நிமிஷம். இறங்கி ப்ளீஸ் ஏய், கோவப்படாதீங்க. வெளிய வா. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அமைதியா இருங்க. ரிலாக்ஸ். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அடிபட்டு இருக்கிறது எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு தான். அவளை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். முதல்ல கார்ல ஏத்த ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. இரியா தள்ளுங்க தள்ளுங்க. இரியா ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களை கார்ல ஏத்த யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னையா கதை விடுறியா? சொந்தக்கார பொண்ணுன்னு போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? யோ என்னையா விட்டா ஒரேடியா எகிர்றீங்க? இவ எங்க ஃபேமிலியை சேர்ந்தவ. என் தம்பியோட வைஃப். நாங்க இவள பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் நகருங்க. எப்பா அஞ்சலி, இருப்பா. பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு பாப்போம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாப்போம். எங்க யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன். ஏம்மா அங்க தண்ணி இருக்கு பாரு, எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க முகத்துல தண்ணி தெளிங்க. மா கண்ணை தர. சொல்லுங்க கௌதம். மகேஷ் ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? மா மா சரி கௌதம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல அஞ்சலி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஓகே மகேஷ் நாங்க ஹாஸ்பிடலுக்கு போறோம். என்னது இது? என்னது அசைவே இல்லாம என்னப்பா பொண்ணு கண்ணே திறக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ கடவுளே,
அஞ்சலிக்கு எதுவுமே ஆக கூடாது. முதல்ல கார்ல ஏத்துங்க வாங்க. உங்களை புடி, தூக்குங்க. தூக்குங்க, அக்கா, தூக்குங்க. புடிச்சு தூக்குங்க. பார்த்து, ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்து. பாத்து பார்த்து தூக்குங்கம்மா. பாத்து. பார்த்து பார்த்து பொறுமையா. இலக்கியா அப்படியே கீழே இறங்காம காருக்குள்ளே பக்கத்து சீட்டுக்கு போ. சரிங்க. கபாலி சொல்லுடா, என்னாச்சு? சார் நினைச்சதோட சிறப்பா வேலை முடிஞ்சிருச்சு சார். என்னடா சொல்ற? இலக்கியாவோட கார்ல விழுற டிராமாவை அஞ்சலி கரெக்டா பண்ணிட்டாளா? சார் டிராமாலாம் இல்ல சார், நிஜமாவே அஞ்சலி கார் மோதி அடிபட்டுட்டாங்க. என்னது? டேய், எப்படிடா? இலக்கியா பிரேக் அழுத்து. ஓடி ஏய், இருங்க 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 இருங்க. ஏத்துக்க ஏத்துக்க. சூப்பர்ரா. அப்ப கௌதமும் இலக்கியாவும் வசமா சிக்கிக்கிட்டாங்க. டேய், அஞ்சலி பழைச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டா. அவ செத்தாலும் கௌதமும் இலக்கியாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. தப்பிக்கவே முடியாது. நம்ம ஆளுங்களை அனுப்புனது வேஸ்ட் ஆகலடா. டேய், சம்பவத்தை எல்லாரும் பாத்திருக்காங்கல்ல? ஆமா சார், எல்லாருமே பார்த்தாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் சாட்சி சொல்ல ரெடி பண்ணி வை. எப்ப வேணாலும் தேவைப்படுவாங்க. சரி, ஓகே சார். டேய் கௌதம், என்னையவா அடிக்கிற? இனி அஞ்சலிய வச்சு நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன்டா. காரை விட்டு ஏத்தன கேஸ்ல உன் பொண்டாட்டி இலக்கிய செம்மையா மாட்டிக்க போறான். அந்த கேஸ வச்சே அவளை பிளாக்மெயில் பண்ணி ரேவதிய கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி. என்ன கௌதம், அஞ்சலிக்கு பேச்சு மூச்சே இல்ல. அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அஞ்சலி. என்ன கௌதம், அஞ்சலி. நிறுத்துங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஆக்சிடென்ட் டாக்டர், கார்ல அடிபட்டாங்க. ஓ, ஐ சி. டாக்டர், இவன் என் மாமா பொண்ணுதான், பேரு அஞ்சலி. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, ஆபரேஷன் தியேட்டர் ஓகே போங்க. டாக்டர். சிஸ்டர், ட்ரீட்மென்ட்க்கு தியேட்டர் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம். டாக்டர், உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? முதல்ல அவங்கள செக் பண்ணி இன்ஜுரிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கௌதம், அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. எப்படி கௌதம் பயப்படாம இருக்க முடியும்? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மாமாவுக்கும் சிந்தாமணி அத்தைக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? காலம் ஃபுல்லா அஞ்சலிய கொன்ன பழியோட நான் எப்படி வெளியே நடமாடுவேன்? அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? ஐயோ! ஏய், இப்ப எதுக்கு ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு பயப்படுற? அதான் அஞ்சலி செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றேன்னு போயிருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல கௌதம், இல்ல. அஞ்சலி எந்த அசைவுமே இல்லாம இருக்கா. நிச்சயமா அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து தான். கடவுளே, கடவுளே, ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் கையாலேயே அஞ்சலிய காவு வாங்க வச்சிட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ! ஓ, இலக்கியா, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி எந்திரி. சார் கேளு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அஞ்சலிக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? டோன்ட் வரி, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. போதுமா? இனிமேல் அது ரிலாக்ஸ்டா இரு. அப்பாடா, இப்பதாங்க எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. டாக்டர், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? அவளை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அவசரப்படாதீங்க. அவங்க உயிருக்கு தான் ஆபத்து இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஆனா என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? அவங்க இடுப்புக்கு கீழே பிராக்சர் ஆயிருக்கு. அவங்களால இப்ப எழுந்து நடக்க முடியாது.
என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அத இப்ப சொல்ல முடியாது. அஞ்சலிக்கு உடனே இப்போ ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணியாகணும். அப்புறம் தான் அவங்களோட மொபிலிட்டியை பத்தி கன்ஃபார்மா ஏதாவது சொல்ல முடியும். ஐயோ டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே ஓகே. என்ன கௌதம் டாக்டர் இப்படி சொல்றாரு? எப்படியோ அஞ்சலி பொழைச்சுக்கிட்டால, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இல்ல, அஞ்சலியால நடக்க முடியுமா முடியாதான்னு தெரியாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கார்த்திகோட அஞ்சலியை சேர்த்து வைக்கலன்னு அவளுக்கு ஏற்கனவே என் மேல செம கோவம் இருக்கு. இதுல நான் கார அவ மேல மோதி அவ வாழ்க்கைய அழிக்க பாத்துட்டேன். பாவிங்கண்ணா, பாவி. ஐயோ ப்ளீஸ் இலக்கியா, கொஞ்சம் அமைதியா இரு. சொல்றேன்ல, ரிலாக்ஸ். இந்த பாரு, இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. புரிஞ்சுக்கோ. இதுக்காக உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இனிமே காரை நீதான் ஓட்டுனேன்னு சத்தமா சொல்லாத, புரியுதா? ஏன் சொல்லக்கூடாது? நான் தானே காரை ஓட்டுனேன். அது எனக்கு தெரியாதா? ஆனா காரை ஓட்டுனது நீதாங்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும். இனி யாரு கேட்டாலும் காரை நான் தான் ஓட்டுனேன்னு என்ன கை காமிச்சிரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். கௌதம், எதுக்கு கௌதம்? காரை ஓட்டுனது நான் போது நீங்க எதுக்கு பழிய ஏத்துக்கணும்? சொன்னா கேளு. இதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. நீ அதுல மாட்டா என்னால தாங்க முடியாது. நீதான் காரை ஓட்டி இடிச்சேன்னு அஞ்சலிக்கு தெரியாது. அது வரைக்கும் நமக்கு நல்லது. மத்ததெல்லாம் நான் ஏசிபி சார் கிட்ட பேசி அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ நான் சொல்றத மட்டும் கேளு, புரியுதா? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ, போலீஸ்ல கொடுத்தா கொஞ்சம் அமைதியா காரை எடுக்க முடிய அளவுக்கு பண்றாங்க. எல்லாம் ஒண்ணு இல்லங்க. கார் அடிச்சு நொறுக்கிடலாம்டா. அப்புறம் ஹலோ உங்களுக்கு இருங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. கவலைப்படாத இலக்கியா, உனக்கு தண்டனை கிடைக்க நான் விட மாட்டேன். கௌதம், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டோம்ல? அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஏய், உனக்கு எத்தனை முறை சொல்றது? நீ பயப்படாத இலக்கியா. நீ வேணும்னு ஒண்ணு ஆக்சிடென்ட் பண்ணலையே. உன் மனசு வேதனை படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரியா? புரிஞ்சுக்கோ. ஹலோ சார், நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்டோட மேனேஜர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே உங்க மிஸ்ஸஸோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். நீங்க எத்தனை மணிக்கு சார் வரீங்க? அது வந்து இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பார்ட்டி நடக்காது போல இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, ஓகே சார். இதுக்கு தான் கௌதம் நான் பர்த்டே பார்ட்டியும் வேண்டாம் காரும் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? கடைசியில் இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஐயோ. என்ன சந்தோஷப்படுத்துதா நீங்க இதெல்லாம் பண்ணியிருந்தாலும், ஆனா நம்ம சந்தோஷம் இப்படி மத்தவங்கள அழ வச்சிருச்சு. இப்ப என்னங்க பண்றது? ஏன் பிறந்த நாள் அஞ்சலிக்கு வருத்தமான நாள் ஆயிடுச்சு. கடவுளே. இலக்கியா, ப்ளீஸ் கூல். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. என்ன கௌதம், அஞ்சலிக்கு எப்படி இருக்கு? வாங்க மகேஷ் சார். அஞ்சலி உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து தான் வரேன். உங்க கார் ராங் சைடுல போய் தான் அஞ்சலி மேல இடிச்சிருக்கு. பப்ளிக்கும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். தப்பு ஏன் மேலதான். நான் தான் பதட்டத்துல தெரியாம கார் அஞ்சலி மேல மோதிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ட்ரபிள் ஆயிடுச்சு. அஞ்சலி உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. மகேஷ் சார், ஒரு நிமிஷம் வாங்க. மகேஷ் சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
இலக்கியா அஞ்சலி மேல காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணதை பப்ளிக் பார்த்துருக்காங்க. அது அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.